பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 1 அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 14 ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமே. நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், அந்த பழுதற்ற 1 வயது ஆண் ஆட்டுக்குட்டியை அவங்க அடித்து நிலைக்கால்களை அந்த இரத்தத்தை பூசுவார்கள். அப்பொழுது அந்த சங்கார தூதன் உள்ளே வராம அவர்களுடைய வீடுகள் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம அப்படியாக நம்ம தியானிச்சோம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பழுதற்ற பலியாக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். பாவம் இல்லாத அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார். ஆமே. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினால இன்றைக்கு நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, இல்லையா? அப்ப ஆண்டவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளெல்லாம் மீட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற கிருபாதர பலி ஆனார். நம்மளுடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த பலி ஆனார். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ரத்தம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இல்லையா? அது நமக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையினாலாகிய ரத்தம். அந்த ரத்தம் என்னன்னா, ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஹோலி வீக் என்று சொல்லி அதிகமாக சிலுவை குறித்தான காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளை நம்ம தியானிக்கிறோம். ஆனாலும் இல்லையா, நம்ம என்னன்னா, ஆண்டவருக்கு நம்ம ஒரு ஊழியமும் செய்ய முடியாத சூழ்நிலையில அப்படி கட்டப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்முடைய மனசாட்சியில நிறைய டெட் ஒர்க்ஸ் நம்மளோட மனசாட்சியில இருக்கிறபடினால அதிலிருந்து ஒரு விடுதலை பெற முடியாம, ஆண்டவருக்காக எழும்ப முடியாம அப்படியே கட்டப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு அநேகர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சிலுவையில சிந்தின ரத்தம் நம்முடைய மனசாட்சி என்ன பண்ணுகிறதா, செத்த கிரிகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக எல்லாம் நிறைய செத்த கிரிகள், தேவையில்லாத காரியங்கள், இல்லையா? அதெல்லாம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனசாட்சியை அப்படியே கரைப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால சுத்த மனசாட்சியோடு ஆண்டவருடைய சமூகத்துல சேர முடியாம, சுத்த மனசாட்சியோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாம இன்னைக்கு நிறைய அப்படி தடுமாறி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தம் ஆமே நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கு. நம்முடைய மனசாட்சியை அந்த எந்தெந்த செத்த கிரியைகள் இருக்கோ அதிலெல்லாம் இருந்து நம்மளை விடுவித்து நம்மளை சுத்திகரித்து எதற்காக, ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யும்படிக்கு. ஆமே. அல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, அவரை பின்பற்றும்படிக்கு தான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் மீட்டு கொண்டிருக்கிறாங்க. அவருக்கென்று மீட்டு கொண்டிருக்கிறாங்க. நான் ஜீசஸ் கிட்ட வந்தா எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு இம்மைக்காக மாத்திரம் அல்ல. ஆமே. நம்ம ஆண்டவருடைய நாமத்துக்கு அப்படியாக சாட்சியாக வாழும்படி, அவருக்கு நம்ம ஊழியம் செய்யும்படிக்கு, அவரை நம்ம அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டும்படிக்கு தான் ஆண்டவர் நம்மளை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால பிரியமானவர்களே, இந்த புதிய மாதம் இல்லையா, கடந்த 3 மாதங்களாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் கண்மணி போல காத்தார். இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நம்மளோட கரத்துல கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதத்துல இல்லையா, இன்னும் அதிகமா ஆண்டவரை நம்முடைய சித்தம் செய்யணும். ஆப்பா, உமக்கு நான் ஊழியம் செய்யணும், உமக்காக நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் இல்லையா, ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இல்ல.
ஆனால் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நித்திய ஆவினாலே அப்பா உண்மையே பழுதற்ற பலியாக நீர் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா இளங்கால வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினால் அல்ல, உம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அப்பா ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டீராப்பா. அந்த இயேசுவின் ரத்தம் ஹல்லேலூயா ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கிறதே, எங்களோட பாவங்களை போக்குகிற கிருபாதர பலி ஆனீராப்பா. எங்களோட மனசாட்சி செத்த கிரிகளை சுத்திகரிக்கிற அப்பா ரத்தத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறாப்பா. எங்களோட ஆவி ஆத்துமா சரீரத்தில் கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளை இடுவீராக. எங்களோட மனசாட்சியை கர்த்தர் சுத்திகரிப்பீராக. எல்லா செத்த கிரிகளை இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே, ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸை கர்த்தர் கட்டளை இடுங்க. கர்த்தர் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யாப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.